வருமானிப்போம். இப்ப நமக்குலாம் எப்படின்னு சொன்னா, வெளியில இருந்து காசு வந்தாதான், காத்து வெளியில இருந்து வர்றது நின்னுச்சுன்னா, இந்த பலூன் ஃபக்ஷன் கீழ விழும். காத்தடிச்சா பையதான். இல்லையா? அப்ப வெளியில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்? ரேஷன் கடையில அளந்து கொடுத்த மாதிரி அளந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அளவுக்கு மேல கொடுத்தாலும் மூச்சு திணறு. நிறைய காத்து தும்முன்னு அடிக்குதுன்னா மூச்சு திணறி அப்படியே மயக்கம் வேர்வை வந்து விழுந்துப்பீங்க. அப்ப அந்த சுவாசிக்கிற அளவுக்கு தான் அந்த காற்று வரும். லிமிட்டட். அப்ப அது ஒரு அளந்த காற்று, அளவாக வர வேண்டும். அளவுக்கு மீறினும் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இப்போ அந்த அளவுக்கு மீறி அந்த காற்று நம்மகிட்ட வாங்க முடியாது. அளவோட போயிடணும்னா முடிஞ்சு போச்சு. ஆனா மண்ணுக்குள்ள போய் இருக்கிறவன் எப்படி? வெளியில இருந்து யாரும் காற்று கொடுக்க முடியும்? மண்ணுக்குள்ள காற்று போகாத. அப்ப அவன் என்ன பண்றான்? காற்றை சேகரித்து வைத்திருக்கிறான். எப்படி நம்ம வந்து இப்ப பணக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் என்னன்னா, அன்றாட காட்சின்னு சாதாரணமா சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு சம்பாதிச்சுதான் அவன் சாப்பிட முடியும். காலையில வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வரை வேலை பார்த்துட்டு வரும்போதே சந்தையில அங்க தனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அந்த சாயந்தரம் ராக்கோலியும் கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ராத்திரி வந்து வீட்டுல அடுப்பை பத்த வச்சு சமையல் பண்ணி அந்த சாப்பாடு அந்த வீட்டுல கூடிய 4 பேரோ 5 பேரோ ஒன்னா உட்கார்ந்து இருந்து சுகம் கிடைக்காது. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சொல்லுவான். இல்ல பெரிய பணக்காரன் ஆயிட்டு டைனிங் டேபிள் போட்டு அதே சொந்தத்தை மேல உட்கார வச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த ஒண்ணு இல்லாத ஒரு பட்டில தரையில உட்கார்ந்து சாப்பிட்டீங்களே, அந்த சுகம் கிடைக்கும். இங்க வந்து ஒரு என்ன இருக்கும்? ஒரு அகங்காரம். எனக்கு அது வேணும், நான் இதை சாப்பிடுறேன், நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அந்த வேதங்கள் எல்லாம் அங்க விளையாடி கொண்டே இருக்கும். ஆனா வேதங்களை தாண்டிய சிந்தனை அந்த ஏழைகளிடம் அந்த தட்டுல, அது சாதாரண அலுமினிய தட்டா இருக்கும். சாணி போட்டு பூசிய தரையாக இருக்கும். ஓலை கூரையா இருக்கும். சிமினி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். அம்மா வேர்த்து விழுவிச்சுட்டு அந்த பாட்டுல அந்த குடத்தை சாதம் வைக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த சாதத்தை பரிமாறும் போது நேரான இந்த மாதிரி தேடி கொண்டு பசியில் சாப்பிடுகிறார். பசியில சாப்பிட்டாதான் ருசி. நீங்க பசி இல்லாம சாப்பிட்டா அப்படி கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு இது வேண்டாமா, எனக்கு போகுமா எந்த ஓடுறீங்களா? சாதத்தை மதிக்கிறீங்களா இல்ல நீங்க பண்ணிருக்கா? ஒண்ணு இல்லை. வாழ்க்கை ஒரு போலித்தனம் ஆகிது. பசிச்சு சாப்பிடுறது பாருங்க, அந்த போலித்தனம் பரவு மறைந்து போய்விடும். அப்ப பசி எப்போ? எட்டாமையில் தான். இருக்கிறவங்கள்ட்ட பஸ் வருமா? ஒரு பையன் இருக்கான், நல்ல வசதியான வீடு, அம்மா அப்பாலாம் வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியே புத்தகம் படிச்சுட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான். கஷ்டம் அம்மாண்ட, அம்மா ஏதாவது புது மாசம்ப்பான். உடனே அந்த அம்மா டப்பா இருக்கக்கூடிய பிஸ்கெட் அது கூட கொஞ்சம் நைஸ் இதெல்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் அம்மாவை பார்ப்பான், ஒரு ஜூஸ் கொடுமாப்பான். அது இடையில ஒரு ஜூஸ் வரும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வாழைப்பழத்துக்கு ஒண்ணு ஊசி போடுவான். யோசிச்சு பாருங்க, அந்த காலை டிஃபன்ங்கிறது மதியம் சாப்பிடுறதுக்குள்ள ஏகப்பட்டது. காலையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் அரை வயிறு தான் சாப்பிடணும். இவன் அதுக்கு முன்னாடியே மதியத்துக்கு முன்னாடியே முழு வயிறு ஆக்கிதான் ஏற்கழிக்க ஆரம்பிச்சிடும். சாப்பாடு பிடிக்காது. அப்புறம் அம்மா சாப்பிடணும் அப்புறம் சாப்பிடணும், இப்ப முடியல. அப்ப இவனுக்கு சாப்பாடுல எங்க ஆர்வம் வரும்? அந்த சாப்பாடுனுடைய ருசி எப்படி தெரியும்? அடுப்பங்கரையில நின்று அந்த தாயை தேர்த்து விறுவிறுத்து நல்ல தாளிச்சு பிள்ளைக்கு ருசியா இருக்கட்டும்னு சொல்லி விதவிதமா செய்து வச்சத இந்த பையன் ரசிச்சு திங்க முடியாது. ஏன்னா பசி இல்ல. காரணம் பணம் நிறைய. வீட்டுல எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ஏழையின் வீட்டுல அந்த அம்மா வரும்போது, சாயங்காலம் வரும்போது ஏதாவது பக்கம்